ஆனா கண்டிப்பா இவர் என்ன செய்யணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். ஆனா அந்த வேலை இன்னும் வரல. அப்போ அவர்கள் என்னை பிடிப்பார்கள். அவர்கள் பிடிக்க வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை. அதெல்லாம் அந்த பண்டிகை என்ன பண்ண? நான் இப்போது வரவில்லை. தன்னை பேமஸ் படுத்த விரும்பவில்லை. தன்னை மக்களுக்கு வெளியரங்கமா வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. அதுக்குன்னு காலம் இருக்கிறது. பிதா என்னை அனுப்பினார். அந்த வேலை செய்து முடிக்க ஒரு நேரம் இருக்கிறது. இப்பொழுது அந்த வேலை இன்னும் வரவில்லை. அப்போ இவர் யூதாவிலே சஞ்சரிக்காமல், நல்லா கவனிங்க, யூதாவிலே எருசலேமிலே தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. யூதயா தேசம் எருசலேம் பட்டணத்துல அங்குதான் தேவனுடைய ஆலயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கலிலேயில் இருக்கிறாரு. அவர் குடும்பம் எங்க இருக்கு? கலிலேயில் இருக்கு. புரியுதுங்களா? அவர் கலிலேயாவே சேர்ந்தவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா பிறந்தது பெத்லகேம் தான். பிறந்ததே பெத்லகேம் தான். இப்ப குடும்பம் எங்க இருக்கு? கலிலேயில் இருக்கு. அதனால தான் யூதாவுக்கு போகாமல் ஏன் போகலன்னா, அங்கே யூதர்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சதி யோசனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த பண்டிகைக்கு இப்போ போனா தேவையில்லாம ஒரு கலக்கம் ஏற்படும். பண்டிகையில் இவர் போயிட்டா அந்த பண்டிகை நேரத்தை பார்த்து அங்க என்ன செய்வாங்க? யூதர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் சொல்லி தீர்மானித்து, யூதர்கள்னா பஸ்கா பண்டிகைக்கு அவரை பிடிக்கிற தீர்மானித்தவர்களாம் லீடர்கள், தலைவர்கள். இப்போ சும்மா இருக்கிற கூட்டம் என்ன செய்றாங்க? அவர் பிடிச்சு கூட்டத்தில் ஒரு அமளி ஏற்படுத்தி ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுத்தி நினைக்கிறதுனால இவர் கொஞ்சம் மறைந்திருந்து வேலை செய்கிறார். ஞானமா வேலை செய்கிறார். அப்போ எந்த நேரத்தில் எந்த சூழலி எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றி அவர் நடத்தப்படுகிறார். உங்களுக்கும் அந்த ஆலோசனை தான் வேண்டும். சில பேர் நீங்க குழப்பத்தில் இருக்கீங்க. அப்போ அந்த குழப்பு தீர வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அத்தகைய வேலையை நாம் தான் செய்ய வேண்டும். வேலை வருவதற்கு முன்னாடி நாம் முந்திக் கொள்ளக்கூடாது. இது ஆண்டவர் தீர்க்கதரிசனமா உங்களுக்கு பேசுறார். அவர் வேலை வரவேறி இப்போது நான் எடுக்க வேண்டிய அந்த அந்த முயற்சி எடுத்தால், இப்போது நான் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை எடுத்தால், இப்போ நான் ஆரம்பித்துவிட்டால் தேவையில்லாமல் அது எங்கேயோ போயிட்டு ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும், அது கலகத்தை ஏற்படுத்தும், அது தேவையில்ல டிஸ்டர்ப் ஏற்படுத்தும். அது மகிமையா இருக்காது. ஹலோ, அதுக்குரிய வேலை வரும், அந்த நேரம் வரும். அந்த நேரம் கடவுள் ஆயத்தப்பட்டு கொடுப்பாரு. அந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் அது செய்யும்போது நம்முடைய வேலை அது சக்சஸ் ஆக முடியும். கரல் தட்டுங்களா? இப்போ உங்களுக்கான வேலை இல்லை என்று ஒருவேளை ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே கீழ்ப்படிங்க. இந்த அடுத்த சப்ஜெக்ட் ஒரு வேலை வர அவருடைய வேலை வர நேரம் இல்லையா? சரி, அப்போ யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் இல்லையா? தேடினார்கள். அப்படி 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 இருந்தும் அவர் என்ன செய்யறார் என்றால் அந்த எருசலேமுக்கு அவர் போகிறார் இல்லையா? அந்த பண்டிகைக்கு போகிறார். சரி, 13 14 வசனம் வாசிங்க. சரி, 10 வசனம் வாசிங்க. 10. அல்லேலூயா. போனாரா? போனார். எப்படி போனாரு? மறைந்து அந்தரங்க தான் போனாரு. அந்தரங்க தான் போனார். சரி, அப்போ அந்தரமாக அவர் பண்டிகைக்கு போயிருக்கிறார். சரி, அப்படி போயிருந்து அவரை ஒரு சிலர் பார்த்துட்டாங்க. ஒரு சில யூதர்கள் அவரை பார்த்துட்டாங்க. அவரை பிடிக்க வகை தேடினாலும் ஆனாலும் அவர்கள் முயற்சி பலிக்கவில்லை. வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 30 வசனம் வாசிக்கலாமா? அல்லேலூயா. அவருடைய வேலை இன்னும் வராதனால அவர் யாரும் கைப்பட முடியல அப்படின்னா கைப்பட பிடிக்கிறது. அப்போ அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் அந்த பண்டிகைக்கு போனார், மறைந்திருந்து போனார். தன்னை அதிகமாக வெளியரங்கம் தன்னை காண்பிக்கவில்லை.
அப்படி இருந்தும் யூதர்கள் பார்க்கிறார்கள். யூதர்கள் அவரை பிடித்து கொலை செய்ய நினைத்த போதிலும் அது முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவர் பிடிக்க வேண்டும், அவரை காட்டி கொடுக்க வேண்டிய வேலை ஒரு வேலை இருக்கிறது, அது இன்னும் வரவில்லை. அல்லையா? சரி, அடுத்து பார்க்கும்போது இந்த மார்க் புத்தகத்துல இன்னொரு வசனம் லூக்கால நம்ம வாசிக்கலாம். நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்களேன். 30, 31. ம் நல்ல நல்ல அல்லேலூயா. பாருங்க, இதுல இருந்து மறைந்திருக்கிற அவர் இப்போ போயிட்டு கைது கூட்டி ஆவத்தின் வாங்க சொல்றாரு. 2 பேர் என்ன செய்யறாரு? அனுப்புகிறார் இல்லையா? இப்போ அது அவருடைய வேலையை ஆரம்பமாயிடுச்சு. அவரை அனுப்பி தைரியம் அனுப்புறாரு. அங்க கைது குட்டி இருக்கும், போய் அவத்து கொண்டு வாங்கல் என்று சொல்லுகிறார். அப்போ சொன்ன உடனே அடுத்து வாசிக்கலாம். அப்போ அந்த கைது குட்டி மேல அவர் உலா வருகிறாரு. வரும்போது அங்க என்ன நடக்குது என்று பார்த்தால், இல்ல வர நீங்க இதுல இருந்து வாசிங்க. 37 இருந்து வாசிங்க. 37 இருந்து 40 இருந்து வாசிங்க. 41 இருந்து வாசிங்க. அதே அதிகாரத்துல லூக்கா நம்ம வாசத்துல 19 அதிகாரத்துல இப்ப வாசத்து இல்லையா? அதே அதிகாரத்துல இருந்து இதை வாசிங்க. ஐயா என்ன வாசிக்கிறீங்க? சரி, ஓகே. 36 இருந்து வாசிக்கலாமே. அவர் போகையில் ம் 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 சரி, போதும். இப்போ ஆண்டவர் பகிரங்கமாக வருகிறார், வெளியரங்கமாகவே வருகிறார். அந்த பண்டிகை போகலை, ஆனா இந்த பண்டிகை வருகிறார். இது எந்த சவியமா இருக்குது நம்ம பார்க்கலாம். இன்னொரு வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் பக்கம் 70, புதிய ஏற்பாடு பக்கம் 70. மார்க் 14ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் மட்டும் வாசிக்கலாம். ம் 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 ஆசாரியரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடி போனார்கள் இல்லையா? ஆனாலும் அவர் அங்க பிடிக்க முடியலை. அவரை பிடிக்க முடியலை. திரும்பமாக நான் வருகிறேன். அப்போ இங்கே யோவான் 7ஆம் அதிகாரத்திலே அவரை பிடிக்க வகை தேடுகிறார்கள். என் வேலை இன்னும் வரையில் என்று சொல்லுகிறாரு. அந்த வேலை இன்னும் வரவில்லை இல்லையா? சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். அதே 7ஆம் அதிகாரத்தில் 44 வசனம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 44 வசனம் வாசிக்கலாம்.
ம், ம். அல்லேலூயா. ஒருவனும் அவர் மேல் ஒருவனும் அவர் மேல் சரி. ஒருவேளை உங்களுக்கு விரோதமா ஏதாவது யாராவது செய்ய நினைச்சா, எதிர்ப்பு வர நினைச்சா, ஒருவனும் உங்கள் மேல் கைப்படுவதில்லை. சொல்லமா? ஒருவனும் என் மேலே கைப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, அந்த நேரம்லாம் வரல. ஆமென். ஆகவே நீங்க பயப்பட வேண்டாம். அ சரி. ஒருவேளை நீங்க நினைக்கிற காரியத்துக்கு யாருன்னா எதிர்ப்பு வந்துருவோமோ, ஏதாவது தடை வருமோ, ஏதாவது நீங்க பயந்து கொண்டு இருக்கும் காரியமானால் அதெல்லாம் நடக்காது. ஒருத்தரும் உன் மேல கையே போட மாட்டாங்க. ஹலோ, புரியுதா சொல்றது உங்களுக்கு? இது உங்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறாரு. அதாவது என்ன, தீர்க்கதரிசி வார்த்தை சொல்லுகிறார். யாரும் அந்த நிலைமையில இருக்கிறீங்க, ஆண்டு இந்த வார்த்தை சொல்லுகிறார். சரி. அப்போ பார்க்கும்போது இங்கே அவருடைய வேலை வராததுனாலே, அவரை பிடிக்க வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற வேலை வராதபடினாலே அவர் மேல் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரி. அப்படியே அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம 12ஆம் அதிகாரத்துல போகலாமா? சரி. 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். ம். எத்தனை நாளைக்கு முன்னாடி? பஸ்கா பண்டிகை வர இன்னும் சரி. இப்ப பஸ்கா பண்டிகை வார்த்தை எத்தனை நாள் இருக்குங்க சொல்லுங்க. இன்னும் யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, சாரி, குட் ஃப்ரைடே வரதுக்கு என்ன எத்தனை நாள் இருக்கு? அதான் எத்தனை நாள் தான் கேட்டேன். எத்தனை நாள் நாள் கேட்கல. ஆறு நாள் தான் கணக்கு வரும். இதுல எழுதிருக்கு 6 நாள். இன்னும் 6 நாள் இருக்கு. 7ஆவது நாள் தான் அந்த இடம் வந்து பண்டிகை வரும். இன்னும் கணக்கு பண்ணுங்களேன். ஹலோ, எப்படி திங்கள் இன்னைக்கு கணக்கு ஞாயிறுன்னு திங்கள் செவ்வாய் புதன் விசாயம் வெள்ளி, அதனால நின்று கணக்கு வரும். ஞாயிறு நின்று கணக்கு வரும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் விசாய வெள்ளி 6 நாள். புரியுதுங்களா? அப்போ இன்னும் 6 நாளே இருக்கிறது. அப்போ குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி அன்னைக்கு தான் பஸ்காவே பண்டிகை. இல்லை கவனிக்கு தான் அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை. அப்போ இங்க பார்க்கிறோம், பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானிக்கு வந்தார். இப்போ பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னாடி எங்க போறாருன்னா, லாசரு இருந்த இடத்துக்கு போகிறார். எங்க? யூதா பட்டணத்துக்கு போறார். யூதயா தேசத்துக்கு போறார் இல்லையா? அங்க போகிறார். சரி. அங்க போகும்போது அப்போதான் அங்கதான் ஒரு காரியம் நடக்குது. அந்த 12ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்க. 11 அப்போ வாசிக்கலாம். 16 வசனம். ஆமா ஆமா, அதே 12ஆம் அதிகாரம் 11 16 வாசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இது இது நான் அப்படியே சொல்லிட்டு போகலாம். நீங்க இதை கவனிச்சாதான் ஏன் வாசிக்கணும். இந்த வசனம் இருக்கு, இதில் எழுதப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு ஆதாரமா காண்பித்தாதான் திரும்ப போய் நீங்க என்ன பண்ணீங்க வாசித்து பார்ப்பீங்க. வாசிங்க. ம் ம் லாசரவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஏன் லாசரை கொலை செய்யணும்? மரித்தை லாசரு இயேசு உயிரோடு எழுப்பினார். அதே பெரிய சாட்சி. அந்த சாட்சியை கொல்லுன்னு நினைக்கிறாங்க. சாட்சியே இப்ப யாரு பார்த்தாலும் லாசரு நீ உன்னையே ஆண்டவர் எழுப்பினாரு, உன்னை உயிரோடு எழுப்பினாரு. இப்ப ஆண்டவர் செஞ்ச அற்புதத்துல பெரிய அற்புதம், செத்து 3 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அந்த சாட்சி தான் பெரிய சாட்சியாச்சு. அந்த சாட்சியே கொல்லுன்னு நினைக்கிறாங்க. ஹலோ, பாத்தீங்களா? அப்ப அவரையும் லாசரவையும் இயேசுவும் கொலை செய்யணும். அவர் வைத்திருக்கிற சாட்சி எல்லாரும் பார்த்து இயேசு பக்கம் திரும்பறதுக்கு என்ன காரணம்? லாசருடைய சாட்சி தான். மரித்தோர் உயிரோடு எழுப்பினார், இவர் தான் மேசியாவே இருக்கும், இவர் தான் கிறிஸ்துவா இருக்கும் சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கும்படி அந்த காரியம் நடந்தபடினாலே, இவன் மூலம் தானே எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறாங்க, இவனை கொலை செய்வோம், இவனை கொலை செய்ய என்று யூதர்கள் தீர்மானித்தார்கள். வாசிப்பா. ஆ 12 வாசிக்கலாமே. மறுநாள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று. எங்க வந்தார் என்று? என்ன ஊருக்கு? எருசலேமுக்கு. இப்போ வந்துட்டாரா?
அப்போ கலிலேயாவில இருந்து கூடார பண்டிகைக்கு வந்தாரு. இப்போ என்ன பண்டிகை வந்திருக்கிறாரு? பஸ்கா பண்டிகை வர்றதற்கு 6 நாளைக்கு முன்னாடி எங்க வந்துட்டாரு? எருசலேமுக்கு வந்துட்டாரு. இப்போ எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு பாருங்க. ம் 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 ஆரம்பத்துல அவங்க சீஷர்களுக்கு புரியல இதுலயா நடக்குது என்று. ம் மகிமை அடைந்தனா மரித்து உயிரோடு எழுந்த பின்பு இப்படிலாம் அவரை குறித்து எழுதியிருக்கிறதே என்று நினைவு கூறுகிறாங்க. இதெல்லாம் நடந்ததே நினைவு கூறுகிறாங்க. பாருங்க, அவர் வேலை வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் இப்போது அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை வந்தது என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய வேலை வந்ததில் தான் அவர் என்ன செய்ய எருசலேமுக்கு போகிறாரு, கழுது குட்டி மேலே ஏறுகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்ல வார்த்தையின் பிரகாரம் அவர் சீயோன் குமாரத்தி நீ பயப்படாதே, உன் ராஜா கழுது குட்டி மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு ஒரு கழுது குட்டி கண்டு அதன் மேல் ஏறி வந்தார். ஹலோ, இப்ப மறைஞ்சு வராரா வெளியரங்கமா வராரா? வெளியரங்க வராரு இல்லையா? அப்போ அவர் வேலை வந்தது என்று அர்த்தம். அப்போது அவர் வேலை வரவில்லை, அவர் பண்டிகைக்கு மறைந்து போனார். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? விஷயத்தை சொல்ல வாங்கலாம். ஏங்க, என்ன நடந்திருக்கு தெரிஞ்சாதான் நமக்கு அந்த அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும், கேட்கணும், சிந்திக்கணும். குருட்டோட்டமா குருட்டு பக்தியில போகக்கூடாது. அதுதான் வேத வசனம் புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலை ஆண்டவர் எந்த விதத்தில் எப்படி செய்கிறார், இந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை நம்ம எந்த விதத்தில் அவரை நோக்கி பார்க்கணும், எந்த விதத்தில் அவருடைய ஆசிரியர் பெற்றுக்கணும், நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது வேதம். புரியுங்களா? அதனால வேதத்தில் உங்களுக்கு ஆதாரமாக கொடுக்கிறேன். சரி, இப்ப பார்க்கிறோம், இங்கே கழுது குட்டி மேல் ஏறி வருகிறார். இப்ப வெளியரங்கம் வருகிறார். எல்லாரும் பார்க்க முடியும் வருகிறாரு, கழுது குட்டி மேல் ஏறி சுற்றி வருகிறாரு. அப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் அர்ப்பணிக்கிறாங்க. அங்க இருக்கிற பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் சொல்றாங்க, உங்க ஆளுக்கெல்லாம் ரொம்ப சத்தம் போடுறாங்க, அவங்க சத்தம் போட வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சத்தம் போடனா கல்லும் சத்தம் போடும் சொல்றாரு. கல்லுகளும் சத்தம் போடுவாரு. அமைதியாகும், யாருக்கு தெரியாமோ போனவரு இப்போ கழுது குட்டி மேல் என்ன செய்றாரு, ஏறி உலா வருகிறார். ஏன் வரணும்? அதுக்கு முன்னாடி நான் வேற வாசத்துக்கு நேரம் ஆயிடும். அதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, இயேசுவை அந்த கூடார பண்டிகை நாட்களை அவரை கொலை செய்யும் என்று தீர்மானித்த அவர்கள் இந்த பண்டிகைக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறான்னு வசனம் இருக்கிறது. இந்த பண்டிகை இல்லை, பஸ்கா பண்டிகை ஒரு பெரிய பண்டிகை, யூதர்களுக்கு முதல் பண்டிகை, விசேஷமான பண்டிகை. நல்ல கவனிங்கம்மா, விசேஷ பண்டிகை. இந்த பண்டிகைனாலே அவரை பிடிக்க வேண்டாம். யார் தீர்மானிக்கிறது? தலைவர்கள், பரிசேயர், வேதபாரகர் இவங்கெல்லாம் தீர்மானிக்கிறாங்க. கூடார பண்டிகைகளை பிடிக்க நினைச்சாங்க. அப்ப இவருடைய வேலை வரவேலை யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இவருடைய வேலை வந்த பிறகு இவங்க நினைக்கிறாங்க, இந்த பெரிய பண்டிகைகளை இவரை பிடிச்சா நமக்கு பெரிய தொந்தரவு. ஏன்? லாஸ்ட் அங்க உயிரோடு நிற்கிறாரு, பெரிய சாட்சி. டேய், மரிச்சவரே 3 நாள் பொறுத்து 4ஆவது உயிரோடு எழுப்பியிருக்காரு, நாங்களாம் விசுவாசிக்கிறோம், அவர் எப்படி நீ பிடிக்கலாம் சொல்ல ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் பக்கம் சாஞ்சிருவாங்க, நம்ம விழுந்துருவோம். அப்படி பயந்து இந்த பண்டிகை நாட்கள் என்ன செய்யக்கூடாது, அவரை பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆணுடைய வேலை அப்பதான் ஆரம்பம். ஹலோ, இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இப்ப அந்த வேலை வந்தது. ஒருவேளை ஒரு சிலருக்கு இதுதான் என் வேலை என்று ஆண்டவர் உணர்த்தினால், போ, இதுதான் உன் வேலை, உனக்கு நியமிக்கப்பட்ட வேலை இதுதான், இந்த நாள் தான் என்று ஒருவேளை ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு சொல்லுவாரனால் நீங்க கண்டிப்பா செயல்படலாம். அப்போத வேலை வரவில்லை, இப்போத வேலை வந்தது. அல்லையா? நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்களோ, என்ன கேட்டுக்கொண்டு தெரியாது. உங்களை வீடு கட்டுறதுக்காக, திருமணத்துக்காகவே, உங்களை பிசினஸுக்காக, எந்த காரியத்திலையும் எங்க மனதில் சிந்து ஊழியம் செய்வதற்காக கூட ஒருவேளை காலம் சமீபமா வந்திருந்தால், இதுதான் உனக்கு காலம் என்று சொன்னால் நிச்சயமா நீங்க கால் எடுத்து வைக்கலாம். ஆண்டவரோடு கூட இருக்கிறாரு. அல்லையா? சரி, இப்போ பகிரமா போகிறாரு. ஏன் கழுதை மேல போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இவரு மறைந்து போனவர் இப்ப கழுது மேல வருகிறார். ஏன்? எல்லாரும் பார்க்கணும் சொல்லி, எல்லாரும் பார்க்கல். அப்போ இஸ்ரவேல்ல ஒரு முதல் பண்டிகை என்றாலே
எந்தெந்த தேசத்துல எங்கெல்லாம் இருக்கிறாங்க யூதர்கள் அத்தனை பேர் எங்க எருசலேமுக்கு வந்துருவாங்க. ஏன்? பண்டிகை. பொங்கல்ல நம்மளாம் ஊருக்கு போறோம் தானே. யாரும் போறதில்லை போல இருக்கு. இப்போ போறதில்ல, அப்பெல்லாம் போனாங்க நினைக்கிறேன் இல்லையா? தமிழ்நாடு பொங்கல் தமிழ்நாட்டுக்கு என்ன பஸ்ஸே நிக்க, நாங்க போய் பார்த்துருக்கிறேன். திருவண்ணாமலை பஸ்ஸுன்னு கிடைக்கவே கிடைக்காது. ராத்திரிலேருந்து காலர்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். பண்டிகை விசேஷமான பண்டிகை இல்லையா? ஆகவே பண்டிகை என்றாலே அந்த எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பல நாடுகள் இருந்து என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகை வந்துருவாங்க. அப்ப ஜனங்கள் கூடியிருப்பாங்க பட்டணத்துல. அந்த பட்டணத்துல ஜனங்கள் அநேக கூட்டிருப்பாங்க, அநேக கடைகள் இருக்கும், விசேஷமா இருக்கும், நிறைய கூட்டமா இருக்கும். எல்லா யூதர்களும் அந்த பண்டிகை வந்துருவாங்க. அந்த நாள் தான் ஆண்டவர் செலக்ட் பண்றார், அந்த பஸ்கா பண்டிகை. ஏன்னா பஸ்காவை ஆட்டுக்குட்டி அவர் அடிக்கப்பட வேண்டும், அதுக்கு முன்னாடி அவர் பிடிக்க வேண்டும், அது தீர்மானம் நிறைவேறப்பட வேண்டும். அதுதான் நேரம் இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் பண்றாரு, தன்னை ஜனங்களுக்கு முன்பாக தன்னை காண்பிக்கும்படி அப்பொழுது என்ன பண்றாரு, வெளியரங்கமாகவே கழுது குட்டி மேல உலா வருகிறார், எல்லாரும் பார்க்கும்படி. அப்பதான் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து என்ன செய்றாங்க, லாசரு நிமித்தம் பெரிய சாட்சி நிமித்தம் அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க, அவரை போற்றுகிறாங்க, அவரை துதிக்கிறாங்க, வழியில குருத்தெல்லாம் பிடித்து கொண்டு என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. அப்பதான் அந்த குருத்தலை பிடிக்கிறாங்க. ஒரு விசேஷமான பண்டிகை அது வந்து. அதுக்கு முன்னாடி குருத்தலை பிடிக்கிறாங்க பண்டிகை விசேஷம் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க வந்து. அப்போ அந்த நாள் சபிமா ஆனதுனாலே எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டி தீர்மானம் பண்ணி அவருகிறார். ஆனா யூதர்கள் கண்ணோட்டு என்ன, இப்ப பிடிக்க கூடாது. ஆனா ஆணுடைய சித்தம் என்ன, இதுதான் ஆரம்பம், இதுதான் வேலை என்று சொல்லி பிதாவுடைய வேலை வருவதற்கு காத்திருந்தது போலவே அந்த காத்திருந்து செயல்படுகிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கலாம். ஆமா, யோவான் தான். என்ன வந்தது என்று திரும்ப முதல்ல இருந்து படிங்க அந்த வசனத்தை, நல்லா கவனிங்க. இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போக முடியானே, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து அல்லேலூயா மேல போறாரு. அந்த வேலை சமீபமாயிருச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்ண போறாரு, 40 நாள் காண்பித்து அவர் பிதாவுடைய இடத்துக்கு போகிறதுக்கு வேலை வந்தது. அப்ப இப்போ என்ன பண்டிகை, பஸ்கா. இங்க எழுதிருக்க பஸ்கா பண்டிகை இல்லையா? இப்போ வர நாளுக்கு தான் குட் ஃப்ரைடே. அதுக்கு முன்னாடி தான் அந்த வர 6 நாளைக்கு முன்னாடி இருக்கு நமக்கு அந்த பண்டிகை. 6 நாள் முன்னாடி நடக்கிற சம்பவத்தை இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் பேசல. பஸ்கா பண்டிகை வர குட் ஃப்ரைடே வரதுக்கு 6 நாள் இருக்கு. 6 நாளைக்கு முன்னாடி நடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் தான் இந்த நாட்கள் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தில் இப்பொழுது யூத ஜனங்கள் மத்தியில் நடக்கிற சம்பவம் தான் உங்களுக்கு பேசின்னு இருக்கிறேன். ஏதோ கட்டுக்கதெல்லாம் பேசல, புரியுங்களா? இப்பொழுது அந்த காலத்துல இந்த நாள் தான் அது நடந்த சம்பவம். ஆக பார்க்கிறோம், அவருடைய வேலை சமயமா வந்த பிறகு அவர் என்ன வெளியரங்கமா எல்லாரும் காண்பிக்கிறார். சரி, ஏன் ஆட்டுக்குட்டி மேல வரணும்? சரி இல்லையா? சரி, ஆட்டுக்குட்டி என்ற கழுதுக்குட்டி நீங்க சொன்ன நான் மானே மறந்துட்டேன். கழுதுக்குட்டி மேல ஏன் வரணும் இல்லையா? நம்ம எடுத்துக்கலாம் 1 ராஜாக்கள். இந்த வசனம் வாசிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஸோ 1 ராஜாக்கள் முதல் அதிகாரத்துல இருக்கு. புது பைபிள் எடுக்கிறதுக்கு சீக்கிரம் கஷ்டமா இருக்கு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அல்ல அவர் வருவார் வந்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் சரி இப்போ இருக்கு, நான் சொல்லட்டுமா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல 33 34 வாசிக்கலாமா? கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். யார் சொல்றாருன்னா தாவீது ராஜா சொல்றாரு.
அவர் ஸ்தானத்துல யார ராஜா ஏற்படுத்துறாரு? தன்னுடைய மகனாகிய சாலமோனே ராஜாவை ஏற்படுத்துறாரு. அடுத்த வாசம். ம் 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 அடுத்து வாசிங்க. ம் ம் நகர்வலம் வந்து ம் 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 அல்லேலூயா. சரி, இப்போ தாவீது ராஜா அங்க இருக்கிறவருக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? இதுல வாசித்து என்ன என்ன வாசித்து என்ன புரிஞ்சுக்கினீங்க? இப்ப என்ன சொன்னேன்? அவரு கழுதை குட்டின் மேல் வராருன்னு சொன்ன இல்லையா? சொன்ன இல்லையா? சரி, இப்போ தாவீது ராஜா என்ன செய்யறாரு? அனுப்புற என்ன ஆகுறதுக்கு? சரி, இப்ப ராஜா அவனை என்ன செய்யணும்? நம்ம ஊர்ல நடக்கும் ராஜா ஆகணும். மேக்சிமம் அந்த காலத்துல ராஜா ஆகணும். அந்த காலத்துல என்ன என்ன நடக்கும்? குதிரை மேல தான் வர வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ கோவேறு கழுதி என்பது கிட்டத்தட்ட அது நம்ம பார்க்குற கழுதை மாரி இல்லை, கிட்டத்தட்ட குதிரை மாரி இருக்கும். ஒரு விசேஷமான அது குதிரை, அதுக்கு கழுதைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்குற அந்த கழுதை மாரி இருக்காது, அது கொஞ்சம் குதிரை மாரி இருக்கும். குதிரையில் குதிரை மாதிரி தான் அது இருக்கும், அது விசேஷமான கழுதை இல்லையா? இஸ்ரவேல்ல ஒருத்தர் ராஜாக ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனை கோவேறு கழுதை மேல உட்கார வைத்து ஊர்வலம் வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க? அங்கே ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணி ராஜாவா அமர்த்துவாங்க. ஹலோ, புரியுதுங்களா? இயேசு ஏன் கழுதை குட்டி தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? எஸ், பிலாத்து கேட்கும் பொழுது யூதருக்கு ராஜா என்று கேட்கும்போது என்ன சொல்றாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு முக்கியம், நீ அந்த பிரச்சனை பேசினீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? அதுவும் இல்லையா? ஐயோ சாமி, என் பிரச்சனை தான் முக்கியம், அவர் பிரச்சனையா கொண்டு பேசிக்கிறீங்க. அம்மா, அவர் பிரச்சனை எப்படி தீர்த்தார், என்ன செஞ்சாதான் உன் பிரச்சனைக்கு மாறுறதுக்கு வழி உனக்கு ஆலோசனை வரும். அல்லேலூயா. ஆலோசனை நமக்கு வேண்டும். பாருங்க, அவர் எப்படி ஞானமா செயல்பட்டார், அந்த ஞானம் அவருக்கு யார் கொடுக்கிறது? அவரே ஞானவன். அவர் எப்படி உலகத்தில் இருக்கிற செயல்பட்டார் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியம் நம்ம ஜெயமே எடுக்க வேண்டும் என்றால் ஜெயத்துக்குரிய ஆலோசனை அந்த நாளுக்குரிய கிருபைகளை ஞானத்தை கர்த்தரிடத்தில் பெற்று அதன்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில ஞானம் இருக்கு, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. புரியுதா? இந்த வார்த்தையில வெளிச்சம் இருக்கிறது. அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம் இருக்கிறது. வசனம் நமக்கு வேணும், அவருடைய விளக்கம் நமக்கு வேணும். புரியுதா? சரி, இப்போ அவர் யூதருக்கு ராஜாவை கேட்கும் போது நீ சொல்கிறபடி ஆமா, ஆனா நான் இவ்வளவுக்கு ராஜா இல்லை அப்படின்னா தற்காலத்துக்கு இந்த ராஜா இல்லை, என் ராஜா கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. புரியுதா? ராஜா கட்டப்பட்டு கொண்டு இருக்குதா? அதான் நாம தான். அது எங்கெல்லாம் கிறிஸ்து ராஜ்யம் கட்டப்பட்டு இருக்கிறதோ, அங்கங்க கிறிஸ்து எழும்பி கொண்டிருக்கிறாரோ அவர் வருவார். அவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போவார். பின்புதான் அவருடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படும். இப்போ கட்டப்பட்டிருக்கிறது, இப்போ ஆளுகை இல்லை, இப்போ கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆளுகை வரும்போது தான் அவர் அரசாட்சி செய்வார். அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். அதுக்குத்தான் இந்த ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்குதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி அதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்றோம்? போய் சொல்லுகிறோம். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் என் பிரச்சனை மாறினா போதும் அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. நம்ம அவருடைய பிள்ளைங்க தான். அதே சமயத்தில் அவருடைய வேலைக்காரலாம் செயல்பட வேண்டும். ஆண்டவராக தான் விரும்புகிறார். நாம் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், அதே மாதிரி அவருடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. இது மறந்துடக்கூடாது. என்ன நோக்கம்? அவருடைய ராஜா கட்டப்பட வேண்டும். எதுக்கு? அவருடைய ராஜா ஸ்தாபிக்கப்படுவதற்காக. புரியுதா? சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ அவர் ராஜா என்பதை அறிஞர். இப்ப ஏன் கழுது குட்டி மேல் வர வேண்டும் என்றால், எப்பா நீ நினைக்கிற மாரி நான் ராஜா தான் அப்படி என்று மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அவர் ராஜா ஆக வேண்டும் என்று சொல்லி
அவருடைய சீஷர்களும் ஒரு சில மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மேசியா வருவாரு, அவர் எங்களை ஆளுகை செய்வாரு, அவர் சகல காது போதிப்பார் என்று எதிர்பார்த்த காரி இவர்தான் என்று பரிசேயருக்கு வேதபாருக்கு தெரியும். மக்கள் இவர் பிடிச்ச ராஜாக மாத்திருவாங்களோ அவருக்கு தெரியும். அந்த பயத்தினால தான் இவர் ராஜா ஆயிட்டாரா, நாம அவுட். என்ன அவுட்டு? நம்மளை பிடிச்சி சிறைச்சாலை போட்டுருவாங்க. அதனால பயந்துதான் அவரை சிலுவையிலே அறையவிடும் என்று சொல்லி பரிசேயரும் வேதபாரரும் தீர்மானித்தாங்க. அவர் ராஜா, மேசியா என்றால் வருவார். மேசியா தான் கிறிஸ்து. எபிரேய மொழியில மேசியான்னு சொல்லுவாங்க, கிரேக்க மொழியில கிறிஸ்து என்று சொல்லுவாங்க இல்லையா? சரி, அப்ப பார்க்கிறோம். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லணுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டன்னு அர்த்தம். மேசியா என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தமிழ்ல கிறிஸ்து என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதான் கிறிஸ்துவர்கள் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மேசியா என்பது எபிரேய மொழி, கிறிஸ்து என்பது கிரேக்க மொழி, அபிஷேகம் பண்ணப்பட்ட தமிழ் மொழி. ஹலோ இல்லையா? நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்களா? அப்படின்னா எஸ். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, வார்த்தையெல்லாம் புரிஞ்சுங்க, அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு நாள் இந்த பைபிள் இருக்காது, எல்லாம் பிடுங்கப்பட்டு போடலாம். அப்போது இது பேசப்படுகிற சொல்லப்படுற வார்த்தை தான் நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். நீங்க மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? சரி, அப்ப உங்க பார்க்கும்போது இவர் அது மேல வருகிறதுனால எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? ஒருவேளை இவர் தான் ராஜாவா ஆக போறாரோ, எல்லாருக்கும் ஒரு சிந்தனையும் ஒரு பயமும் ஏற்பட்டுருச்சு. பயமும் ஏற்படும். இப்போது பரிசேயர் நினைக்கிறாங்க, போச்சு, வேலை முடிஞ்சது, இவர் கழுது மேல வருகிறாரு, உடனே இவர் ராஜாவா மாத்த போகிறாங்க. ஏன்? கழுது மேல உலா வந்தாவே ராஜா என்றது அர்த்தம். அதுக்கு தான் அவர் கழுது மேல உலா வருகிறார். புரியுதுங்களா? அப்போ அவங்க உலா வருகிறாலே இதுல ஓசன்னா பாடுறாங்க, வந்து எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க. இந்த அர்ப்பணிப்பு வந்தாவே ராஜான்றது அர்த்தம். இதனால இந்த பண்டிகைகளை அவரை பிடிக்க கூட நினைச்சவங்களாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அர்ப்பணிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் எருசலேமில் என்ன பண்ண போறாங்க? வர பண்டிகைகளை இவர் ராஜா ஏற்படுத்துறாங்க. அதனால இனி தாமதம் பண்ணக்கூடாது சொல்லி உடனே அவரை பிடிக்க வகை தேடினார். ஹலோ, அவருடைய வேலை வந்தது. அவர் வேணுமென்று தான் செஞ்சார். ஏன் ஆடு மேலே, ஏன் ஆட்டுக்குட்டி மேலே போனோம்? சாரி, கைதுக்குட்டி மேலே போனோம் இல்லையா? அந்த நேரத்தில் அந்த கழுதை சும்மா இருக்காது. வந்து என்ன பண்ணா, ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்களா, சும்மா போகாது. ஒரு கண்டுக்குட்டி பிடிச்சாவே சும்மா போகாது இல்லையா? கூட அது ஏதாவது அது அந்த மாடு ஏதாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லையா? சரி, இந்த அந்த கைதுக்குட்டி போகும்போது அது சும்மா ஜனங்கள் அப்படி சத்தம் போட, அதை போட, இப்படி இப்படி பதற்றம் ஏற்படும், ரொம்ப டிஸ்டர்ப் ஏற்படுத்தும் இல்லையா? ஆனால் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்குற அதிகாரிகளும் டென்ஷனாக இருக்கும். ஏன்? அவங்களும் அதிகாரிகள் பொறுப்பு இருக்கிறாங்க. பண்டிகை இப்படி கொண்டு போகணும், அவடு கொண்டு போகணும், நிறைய பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிந்தாஸ் என்ன பண்ணுறாரு? அந்த கைதுக்குட்டி மேல போகிறாரு. தான் தான் ராஜா என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. அடுத்து இவர் ராஜாதை ஏற்படுத்துறாங்க. இது எல்லாம் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வேதபாரருக்கு டென்ஷன். அப்போ பிடிக்கல நினைச்சுமே, இப்பயே இவர் என்ன செய்யறாரு? தீவிரமா இறங்கிட்டாரு. உடனே இவரை ராஜாவை ஆக்க போறாங்க சொல்லி நினைத்து தான். ஏன்னா இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் இவங்களுக்கு வர வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் அந்த நாட்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாகவே உடனே தன்னை கைதுப்படுத்த வேண்டும், தன்னை சிறைப்பிடிக்க வேண்டும், தன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி, இதுதான் அந்த வேலை என்பது ஆண்டவர் தெரிந்து அதாவது தானா என்ன பண்ணாரு? மக்களுக்கு மத்தியில வெளியரங்க போனார். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய வேலை வந்தது. பஸ்கா பண்டிகையில் அந்த பண்டிகையில் அவர் சிறியில் அறையப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி தான் பஸ்கா இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியா இவர் அறையப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அவர் அத்தினாலும் மறைந்திருந்தாரு. இப்ப வெளியிறங்க போகிறாரு. வெளியே இறங்க போயிட்டுன்னா சரியாரு, அங்க அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் படுத்துறாரு. உண்மையில அவர் தான் ராஜா, ஆனால் நான் மக்கள் புரிந்து கொள்ளட்டும், ஆனா நான் ராஜா என்பதை இவர்கள் தெரிந்துட்டும், இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு ராஜா இல்லை, என் ராஜா கட்டப்பட வேண்டும் சொல்லிதான் அந்த கழுது மேலே போகும்போது அவர் ராஜா என்பது மக்கள் அறிந்து கொள்ளப்பட்டும், பரிசேயர் செய்து அறிந்து கொள்ள வேண்டியதான் அந்த அந்த கழுதை மேலே போகிறார். புரியுதுங்களா? அப்பொழுது என்ன செய்றாங்க? அவரை பிடிக்க வகை தேடுகிறார்கள். அவரை பிடித்தார்கள். சிலுவிலே வர நாள்ல வெள்ளிக்கிழமை அறைய போறாங்க. இந்த நாள் நடக்கும் இந்த சம்பவம் அதை அறைய போறாங்க. பிரியமானவர்கள், ஏன் இதை சொல்ல வர? இதன் மூலமாக இது வரலாறு, இதுதான் உண்மை. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றப்படுவதற்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தையும் காலத்தை வைத்திருந்தார்.
அதே சமயத்திலே தான் யார் என்பது வெளிப்படுத்தவும், தான் எப்படிப்பட்டவர், தன்னை தேவன் அழைத்த நோக்கம் என்னது என்று எந்த காலத்தில் அதை வெளிப்படுத்தணுமோ அந்த காலத்தில் வெளிப்படுத்தினாரு. தான் ராஜா என்பதை வெளிப்படுத்தினாரு. அதே சமயத்திலே தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்ய வேண்டிய நோக்கத்தையும் நேரத்தையும் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்திலே தன்னை கொண்டு போய் முன்னிறுத்தினார். தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் நிறைவேறும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் வேலை வரவில்லை. இவருடைய வேலை, அவங்க வேலை இருக்கும்போது இவருடைய வேலை வரவில்லை. இவருடைய வேலை இருக்கும்போது அவங்க வேலை வரவில்லை. ஆனால் தன் வேலைக்கு தன்னை ஆயத்தப்படுத்த என்ன பண்ணாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை அந்த நாள் என்ன செஞ்சாங்க? 6 நாளுக்கு முன்னாடியே அவரை பிடிக்கணும் வகை தேடி சரியாகவே அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுக்கு முன்னாடி பிடித்து 3ஆம் மணி வேலை அவர் என்ன பண்றாங்க? சிலுவிலை அவரை அறிந்தாங்க. அல்லேலூயா. ஆகவே சிலுவிலை அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசனத்தில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி காலம் சமீபமாயிற்று என்று சொல்லும்போது ஏற்ற காலத்தில் வரும்போது ஏற்ற நேரத்திலே அவர் சிலுவையில் அறியப்பட்டது. அல்லேலூயா. சிலுவை மரணம் என்பது யூதருடைய சட்டத்திட்டு கிடையாது. சிலுவை மரணம் என்பது ரோமருடைய சட்டம். ஆக இந்த ரோம சாம்ராஜ்யம் வருவரையும் அவர் காத்திருந்தார். அல்லேலூயா. அந்த நாளிலே அவர் பிடித்தார்கள். அந்த நாளிலே பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொட சொல்லி தேவன் தான் இந்த உலகத்தை அனுப்பின திட்டத்தையும் சித்தத்தையும் செய்து முடித்தார். 3 நாள் உயிரோடு இருந்தார். ஜனங்களை காண்பித்தார். அவர் நாம மகிமைப்பட்டது. அவர் பரலோகத்தில் வீட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்ம இடத்துல என்ன பண்ணுகிறாரு? அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு மாத்திரம் புரிஞ்சுது, மீதி யாருக்கு புரியல நினைக்கிறேன். புரியல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு. அப்ப ஏன் கை தட்டிருக்கலாமே? இவ்வளவு பெரிய மகத்தமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. என்ன பிளான் பண்ணாரு? தேவ திட்டத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஆலோசனை பிரகாரம் எங்க மறைந்திருக்க வேண்டும், எப்போ தன்னை வெளிப்படுத்த வேண்டும், எப்போ தேவ திட்டத்தை செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவர் நேர்த்தியா சரியாக நேரத்தோட சரியாக நேரத்திலே சரியான வேலையில சரியான முறையிலே ஆண்டவர் சித்தப்படி ஒழுங்கும்படி கிரமத்துப்படி தன் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். சத்தருக்கு முன்பாகவே, பகைஞருக்கு முன்பாகவே, இல்லையா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவே அவர்கள் வைத்த அன்பு, அந்த அன்பு நிலைத்திருக்கும்படியாகவே அந்த காரியத்தை செய்து முடித்தார். பிரியமானவர்களே, நாம் எதை செஞ்சாலும் சரியா செய்யணும், ஒழுங்குபடி செய்யணும், நேர்த்தியா செய்யணும், தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ சித்தத்தை நிறுத்த முடியும். அவர் எதற்கு அந்த உலகத்தில் வந்தார், எதற்கு நம்ம அழைத்தார், எதுக்கு தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து அவர் செயல்படுத்தினாரோ அத்தகைய நோக்கம் சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கவலை இருக்கலாம், ஏகப்பட்ட சிந்தனை இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. தேவன் தன்னை அழைத்தது அழைப்பையும் தன்னை ரட்சிப்பையும் அவர் நமக்காக சிந்தனைப்பட்ட ரத்தத்தை நம்ம குறித்து தியானப்பட வேண்டும். அல்லேலூயா. அது குறித்த சிந்தனையும் அது குறித்த அக்கறையும் அதுக்குரிய அழைப்பு இருக்குமானால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். என் ஆண்டவர் அழைத்த அழைப்பில் என் ஆண்டு தீர்மானத்துக்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அது ஒரு எதுக்காக அழைத்திருக்கலாம், அந்த வேலைக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவர் எந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டுமோ, என்னோட ஊழியத்தை எப்போ ஆரம்பிக்க வேண்டும், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறேனோ அந்த தீர்மானத்துக்கு வேலை எப்போ சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன் சொல்லி இன்று அர்ப்பணிக்கிற நாளா இருக்கிற நிலையிலே கண்ணு மூடுங்க. ஷபாலா ரிந்தரபதிபா சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த குருத்தோல நாட்கள் ஆண்டவரே, ராஜாவை இவ்வளா வந்திரு சுவாமி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த தகுந்த நேரமும் வேலை வந்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்து போல ஒரு வேலை உம்முடைய சித்தம் செய்வதற்கு இந்த நாள் தான் என்று நீங்க என்னோட பேசினால் ஆண்டவரே, இதோ நான் செய்ய ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க. இல்ல நீங்க வெறுமையா இருக்க கூடாது. உங்களுடைய கவலை எல்லாம் ஓரமாயிங்க.